பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். இன்றைய வகுப்பின் இரண்டாவது பாடநூல் அல் ஃபர்கு பைன உம்மத்தி தஅவதி வ பைன உம்மத்தில் இஜாபதி ஃபி ஷரீஅத்தில் முத்தஹரா. தூய்மையான இந்த மார்க்கத்தில் உம்மத்து தஅவாவிற்கும் உம்மத்துல் இஜாபாவிற்கும் இடையே உண்டான வித்தியாசம். இஅலம் ரஹ்மக்கல்லாஹ், உனக்கு அல்லாஹ் கருணை செய்வானாக, அறிந்து கொள். அன்ன உம்மத முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத் என்பது ஹிய ஜமீஉ ஸகலைன், அது ஜின் இனத்தார்கள் மனித இனத்தார்களின் அனைவரையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒன்றாகும். ஜின் மற்றும் மனித இனத்தவர்கள் அனைவரையும் எடுத்துக்கொள்ளக்கூடியதாகும். வஹும் அவர்கள் கௌமுஹு மினல் ஜின்னி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜின் இனத்தை சார்ந்த மக்கள், வல் இன்ஸ் இன்னும் மனித இனத்தை சார்ந்த மக்கள், அலா சபீலில் உமூம் பொதுவான வழியில், மின் அஹ்லில் குஃப்ரி ஃபில் ஹாரிஜ் வ அஹ்லில் இஸ்லாம் ஃபித் தாஹில், வெளியிலே பார்க்கும்போது இறை நிராகரிப்பாளர்களையும் எடுத்துக்கொள்ளும், உள்ளே இஸ்லாமிய மக்களையும் எடுத்துக்கொள்ளும். அல்லாஹு தஆலா கூறுகிறான், வமா அர்சல்நாக்க, உம்மை நாம் அனுப்பவில்லை, இல்லா காஃபத்தல் லின்னாஸ், மக்கள் அனைவருக்கும் பொதுவாக, பஷீர வ நதீரா, நற்செய்தி கூறக்கூடியவராகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவருமாகவே தவிர உம்மை நாம் அனுப்பவில்லை. அதாவது உம்மை நாம் மக்கள் அனைவருக்கும் நற்செய்தி கூறுபவராகவும் எச்சரிக்கை செய்பவராகவும் நாம் அனுப்பி உள்ளோம் என்று அல்லாஹு தஆலா சூரத்து சபா 28வது வசனத்திலே கூறுகிறான். ஃபதஆஹும் அர்-ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு அழைப்பு கொடுத்தார்கள், இஸ்லாத்தின் பக்கமாக அழைப்பு கொடுத்தார்கள். ஃபமின்ஹும், நபி அவர்களுடைய அந்த உம்மத்தில், மன் அஸ்லம, நபி அவர்களுடைய அழைப்பை ஏற்று இஸ்லாத்தை ஏற்றவரும் உண்டு. வமின்ஹும், அவர்களில் இன்னும் அவர்களில், மன் கஃபர, நபி அவர்களின் அழைப்பை புறக்கணித்தவர்களும் உண்டு. அடிக்குறிப்பு ஒன்றில் இங்கே கொடுத்திருக்கிறாங்க. உந்தூர், இதற்கான ஆதாரம் ஃபத்ஹில் ஜலாலி வல் இக்ராம் ஷைഖினா இப்னு உஸைமின் ரஹிமஹுல்லாஹ். இப்னு உஸைமின் ரஹிமஹுல்லாஹ் புலூகுல் மராம் என்ற நூலிற்கு விளக்க நூல் அவங்க தொகுத்து இருக்கிறாங்க. அந்த நூலில் பாகம் 1 சஃப்ஹா 190 இதற்கான ஆதாரத்தை நீங்கள் பார்வையிடுங்கள். சரி. ثم, பிறகு, அஹ்லுல் இஸ்லாமி ஃபித் தாஹில், இஸ்லாம் மக்களில் உள்ளே, அவர்களுக்கு உள்ளே, இஸ்லாத்திற்கு உள்ளே, இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய மக்களிலே, இன்கஸமு இலா கிஸ்மைனி, அவர்கள் 2 பிரிவாக பிரிந்து விட்டார்கள். கமா பையன ரசூலு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிகௌலிஹி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சொல்லால் தெளிவுபடுத்தி இருப்பதை போல நபி அவர்கள் கூறுகிறார்கள், இஃப்தரகத்தில் யஹூது, யூதர்கள் பிரிந்து விட்டனர், அலா 71 ஃபிர்கத்தன், 71 கூட்டங்களாக பிரிந்து விட்டனர், 71 கூட்டங்களாக யூதர்கள் பிரிந்து விட்டனர். வஃப்தரகத்தில் நஸாரா, கிறிஸ்தவர்கள் பிரிந்து விட்டார்கள், அலா 72 ஃபிர்கத்தன், 72
பிரிவுகளாக பிரிந்து விட்டனர். وَسَتَفْتَرِقُ هَذِهِ الْأُمَّةُ இந்த உம்மா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இந்த உம்மத்தினர்கள் பிரிவார்கள் அலா 73 ஃபிர்கத்தன் 73 பிரிவினர்களாக பிரிவார்கள். குல்லுஹா ஃபின்னார் அவர்கள் அனைவரும் நரகத்திலே இருப்பார்கள். இல்லா வாஹிதத்தன் ஒரு பிரிவை தவிர. கீல நபி அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, மன் ஹிய யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே அந்த ஒரு பிரிவினர் யார்? சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய, நரகத்திற்கு செல்லாமல் சொர்க்கம் செல்லக்கூடிய அந்த ஒரு பிரிவினர் யார் என்று அல்லாஹுடைய தூதரிடத்திலே கேட்கப்பட்டது. கால அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மன் கான அலா மிஸ்லி மா அன அலைஹி வ அஸ்ஹாபி நானும் என்னுடைய தோழர்களும் எதன் மீது இருக்கின்றோமோ அதில் போன்றதில் அதன் மீது இருக்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் கூறினார்கள். இரண்டாவது அடிக்குறிப்பில் இந்த ஹதீஸ் தொடர்பான செய்தி கொடுக்கப்பட்டுள்ளது. ஹதீஸுன் ஹசன், இது ஹசன் தரத்தில் இருக்கக்கூடிய ஹதீஸ் ஆகும். அஹ்ரஜஹு அத்-திர்மிதியு ஃபி சுனனிஹி, இமாம் திர்மிதி ரஹ்மஹுல்லா அவர்களின் நபிமொழி தொகுப்பிலே பாகம் 5 பக்கம் 26 குறிப்பிடுகிறார்கள். வல் ஹாக்கிமு ஃபில் முஸ்தத்ரகி பாகம் 1 சஃப்ஹா 28, வல் ஆஜுர்ரியு ரஹ்மஹுல்லா ஃபில் அர்பஈன என்ற நூலில் பக்கம் 143 குறிப்பிடுகிறார்கள். வப்னு வத்தாஹ் ஃபில் பிதா என்ற நூலிலே குறிப்பிடுகிறார்கள். சஃப்ஹா 92. வல்லாலகாஇயு ரஹ்மஹுல்லா ஃபில் இஅ்திகாத் என்ற நூலில் சஃப்ஹா 100 இந்த செய்தியை குறிப்பிடுகிறார்கள். வகைருஹும் இன்னும் இவங்க அல்லாத அறிஞர்கள் இந்த செய்தியை குறிப்பிட்டிருக்கிறாங்க, வெளியிட்டிருக்கிறாங்க, கூறியிருக்கிறார்கள். இஸ்னாதுஹு இந்த ஹதீஸில் இடம்பெறக்கூடிய அறிவிப்பாளர்களின் தொடரானது ஹசனுன் ஹசன் தரத்தில் உள்ளதாகும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். وقد وضح الرسول صلى الله عليه وسلم في هذا الحديث இந்த ஹதீஸிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தி உள்ளார்கள். அன்ன ஹாதிஹில் உம்மத்த இந்த உம்மா, இந்த உம்மத்தாகிறது சௌஃப தஃப்தரிகு அலா கிஸ்மைனி இரண்டு பிரிவாக பிரியும், இரண்டு பிரிவுகளாக பிரியும் என்று நபி அவர்கள் இந்த ஹதீஸிலே தெளிவுபடுத்தி உள்ளார்கள். அல் கிஸ்முல் அவ்வலு முதல் பிரிவு உம்மத்து தஅவதி, உம்மத்து தஅவா. உம்மத்து தஅவான்னா என்ன அப்படின்னா என்ன என்பதை மூன்றாவது இந்த அடிக்குறிப்பில் கொடுத்திருக்கிறாங்க. ஃபஉம்மத்துல் இஸ்லாம் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் தன்கசிமு இலா ஃபிரகின் கஸீரா அதிகமான பிரிவுகளாக பிரிவார்கள். வஹியல் முத்தமத்திலத்துல் ஆன் அந்த பிரிந்த பிரிவுகள் இப்போது முன்மாதிரிகளாக காணப்படுகின்றனர். ஃபில் ஜமாஅத்தில் ஹிஸ்பியத்தி பல இயக்க கூட்டமைப்புகளிலே, பல குழுக்களாக பிரிந்திருக்கக்கூடிய கூட்டமைப்புகளிலே இப்போது அவர்கள் முன்மாதிரிகளாக காணப்படுகிறார்கள். குல்லிஹா ஃபி ஹாதா ஸமானில் ஹாதிர் அவர்கள் அனைவரும் இந்த நிகழ்காலத்திலே இருக்கிறார்கள். லிஅன்னஹா ஏனென்றால் இந்த உம்மத், இந்த அதாவது லிஅன்னஹா ஏனென்றால் இந்த ஹிஸ்பியத் பல பிரிவுகளாக பிரிந்துவிட்ட இந்த மக்கள் ஃபர்ரகத் உம்மத்தர் ரசூலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய
உம்மாவை சமூகத்தை மக்களை பிரித்து விட்டார்கள். இலா ஜமாஅத்தின் ஹிஸ்பியத்தின் பல குழு பல குழுக்களான கூட்டமைப்புகளாக பிரித்து விட்டார்கள். குல்லு ஹிஸ்பின் ஒவ்வொரு குழுவினரும் பிமா லதைஹிம் தங்களிடத்தில் உள்ளதை கொண்டு ஃபரிஹூன் மகிழ்ச்சி அடைகிறார்கள். சூரா அல் முஃமினூன் 53வது வசனம். வன்துர் இந்த மேலே கூறப்பட்ட இந்த செய்திகளுக்கான ஆதாரத்தை ஹுக்மல் இன்திமாஇ இலல் ஃபிரகி வல் அஹ்ஸாபி வல் ஜமாஅத்தில் இஸ்லாமியத்தி என்ற லிஷேக் பக்ர் அபு ஜெயித் ரஹ்மஹுல்லாவுடைய நூலிலே நீங்கள் பார்வையிடுங்கள். சஃப்ஹா 50, மேலும் 115வது பக்கம், மேலும் 121வது பக்கம். அதே போல வல் இல்ம லி ஷேഖினா இப்னு உஸைமின் ரஹ்மஹுல்லா, இப்னு உஸைமின் ரஹ்மஹுல்லாவுடைய இல்ம் என்ற நூலில் பக்கம் 81ல் பார்வையிடுங்கள். அதே போல வல் இஜ்மாஅ வ நபதல் ஃபுர்கா என்ற நூலை பார்வையிடுங்கள். இந்த நூலை ஷேக் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லா, ஷேக் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லா தொகுத்த நூலாகும். பக்கம் 71. அதே போல வல் ஃபிக்ஹ ஃபித்தீனி இஸ்மத்துன் மினல் ஃபிதனி என்ற நூலையும் பார்வையிடுங்கள். இந்த நூலை ஷேக் அல் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லா அவர்கள் இதை தொகுத்திருக்கிறாங்க. சஃப்ஹா 6 மேலும் 12ல குறிப்பிட்டிருக்கிறாங்க. வضعீஃபத லிஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா, ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா அவங்களுடைய ضعீஃபா என்ற நூலை பார்வையிடுங்கள். பாகம் 2 பக்கம் 71. அல் கிஸ்மு த்தானி இரண்டாவது பிரிவினர் உம்மத்துல் இஜாபா, உம்மத்துல் இஜாபாவினர். அல்லதி இந்த உம்மத்துல் இஜாபா இஸ்தஜாபத் லிதஅவத்தி ரசூலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழைப்பிற்கு பதிலளித்த மக்கள். ஃபطبقت شرعه ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قولا وفعلا, நபி அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை சொல்லாலும் செயலாலும் தப்பகத் நடைமுறைப்படுத்தியவர்கள், அதை சொல்லாலும் செயலாலும் நடைமுறைப்படுத்தியவர்கள். எனவே فإذن يتبين أن أمة النبي صلى الله عليه وسلم, இதன் மூலமாக நமக்கு يتبين தெளிவாகிறது, நபி அவர்களுடைய உம்மத் தன்கசிமு இலா கிஸ்மைனி இரண்டு பிரிவுகளாக பிரிகிறது என்ற விஷயம் தெளிவாகிறது. அல் கிஸ்முல் அவ்வல் முதல் பிரிவு உம்மத்து தஅவா, உம்மத்து தஅவாவினர். வஹிய அவர்கள் அல்லதி இஃப்தரகத் இலா ஃபிரகின் பல பிரிவுகளாக பிரிந்து விட்டவர்கள், பல பிரிவுகளாக பிரிந்தவர்களுக்கு பெயர் என்ன? உம்மத்து தஅவா. குல்லுஹா ஃபின்னார், அவர்கள் அனைவரும் நரகத்திலே இருப்பார்கள். நஊது பில்லாஹ், அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான. லிஅன்ன ஹாதிஹில் ஃபிரக, ஏனென்றால் இந்த ஃபிரக், இந்த பிரிவினர்கள் ஜரஅத்தில் ஃபிதனல் கதீரத ஃபித் துவலில் இஸ்லாமியத்தி ஃபில் ஆலம், உலகத்திலே இஸ்லாமிய நாடுகளிலே அதிகமான குழப்பத்தை விதைத்து விட்டார்கள். வஅஃப்ஸதத்தித் தீன அலல் ஆமத்தி ருஹ்பான், வணங்கக்கூடிய பொதுமக்களிடத்திலும் இந்த மார்க்கத்தை பால்படுத்தி விட்டார்கள். வஹும், மேலும் அவர்கள் அல்ஹமது ரஆஉ ஃபில் புல்தானி, நாடுகளிலே ஒரு முறையில்லாமல் அறியாமையின் அடிப்படையில் வழிகாட்டிகளாக மக்களை வழிநடத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதாவது இந்த இயக்கத்தை நடத்தக்கூடிய பல இயக்கங்கள் பல குழுக்களாக பிரிந்து அவங்க என்ன செய்றாங்கன்னு சொன்னா, ஒரு அதாவது ஹமஜ்னு சொன்னா
அதுக்கு இன்னொரு அர்த்தம் உண்டு, காட்டு மிராண்டித்தனமாக, ஒரு தர்த்தீப், ஒரு முறை இல்லாமல் மக்களை வழிநடத்தக்கூடியவர்களாக. ராயி அப்படின்னு சொன்னா மெய்ப்பாளர், வழிநடத்தக்கூடியவர், கண்காணிக்கக்கூடியவர். அதனுடைய பன்மைதான் ரஆஉ, மக்களை வழிநடத்தக்கூடிய. நாடு ஃபில் புல்தான், நாடுகளில் ஒரு சரியான கட்டமைப்பு இல்லாமல், ஒழுங்குமுறை இல்லாமல் வழிநடத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒஹும் அவர்கள் அல்லதீன யஅ்புதூன அல்லாஹ் தஆலா, அல்லாஹுவை அவர்கள் வணங்குகிறார்கள். அலா ஜஹ்லின் பாலிகின், மிக உச்சக்கட்ட அறியாமையில். கமா கால தஆலா, அல்லாஹு தஆலா கூறுவதை போல, வமினன் நாஸ், மக்களிலே இருக்கிறார்கள், மை யஅ்புதுல்லாஹ அலா ஹர்ஃப், ஹர்ஃபின் அடிப்படையில் அல்லாஹுவை வணங்கக்கூடியவர். ஹர்ஃப்னு சொன்னா அலல் ஜஹல், அறியாமையில். வபி சபபி தக்லீத், கண்முடித்தனமாக பின்பற்றுவதன் காரணமாக. வத்தஅஸ்ஸுபி, பிடிவாதத்தின் காரணமாக. வத்தஅஸ்ஸுபி லிஅஹ்ஸாபிஹிம், அவர்களுடைய குழுக்களை, அவர்களுடைய குழுவாக பிரிந்திருக்கக்கூடிய மக்களை தஅஸ்ஸுபியத், வலுக்கட்டாயமாக, பிடிவாதமாக, கண்மூடித்தனமாக பின்பற்றுவதன் காரணமாக அறியாமையின் அடிப்படையில் அல்லாஹுவை வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நஊது பில்லாஹ். சூரா அல் ஹஜ் 11வது வசனம். وقد ذمهم الله تعالى في القرآن, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே இப்படியான மக்களை இகழ்ந்துள்ளான். பிசபபி தக்லீதி ஃபீ தீனிஹிம், அவர்களுடைய மார்க்கத்திலே கண்மூடித்தனமாக பின்பற்றியதின் காரணத்தினால். ஃபகால தஆலா, அல்லாஹ் கூறுகிறான், இன்னா வஜத்னா ஆபாஅனா அலா உம்மத்தின், நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய முன்னோர்களை ஒரு வணக்கத்திலே, ஒரு மார்க்கத்திலே நாங்கள் கண்டோம். வ இன்னா அலா ஆதாரிஹிம் முஹ்ததூன், அவர்கள் சென்ற அந்த அடிச்சுவடுகள் மீதே நாங்களும் செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்று அவர்கள் கூறினார்கள். சூரத்து ஸுஹ்ருஃப் 22வது வசனம். மேலும் அல்லாஹு தஆலா இவ்வாறு வழிகேட்டை பின்பற்றி நடக்கக்கூடிய மக்களை இகழ்ந்து கூறுகிறான். வகால தஆலா இன்னா வஜத்னா ஆபாஅனா, நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய முன்னோர்களை பார்த்தோம், கண்டோம். அலா உம்மத்தின், ஒரு வணக்கத்திலே, ஒரு மார்க்கத்திலே. வ இன்னா அலா ஆதாரிஹிம் முக்ததூன், அவர்களுடைய அடிச்சுவடுகளின் மீதே நாங்கள் அவர்களை முக்ததூன், கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்று அல்லாஹ் சூரத்து ஸுஹ்ருஃப் 23வது வசனத்திலே கூறி காட்டுகிறான். எனவே உம்மத்து தஅவா என்பவர்கள், தங்களை நாங்கள் முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய அந்த மக்கள், உம்மத்துல் பிதஇ, மார்க்கத்தில் இல்லாத அனாச்சாரங்களை ஏற்படுத்தக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். வஹிய, அவர்கள், உம்மத்துன் முத்தஃபர்ரிகத்துன் ஃபீ தீனிஹா, அவர்களுடைய இந்த மார்க்கத்திலே பிரிவுகளை, அதாவது பிரிந்து செல்லக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். லிதாலிக, எனவேதான் உம்மத்து தஅவாவினர்கள், தங்களை முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள், பதில் முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள், லைசத் மின் உம்மத்தின் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஹகீகிய்யா, உண்மையிலேயே நபியினுடைய உம்மாவாக, மக்களாக இல்லை. பல் மாறாக, ஹிய உம்மத்துன் மின் கௌமிஹி, மாறாக நபி அவர்களுடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவினர்கள், மக்கள்தான், கது இஃப்தரகத் ஃபி அஹ்ஸாபின் முத்தஃபர்ரிகத்தின், பிரிந்துவிட்ட பல பிரிவுகளிலேயே அவர்கள் பிரிந்து விட்டார்கள். எனவே வதவஅதஹும் பி ஜஹன்னம யௌமல் கியாமஹ், அல்லாஹு தஆலா மறுமை நாளில்
நரகம் உண்டு என்று அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கின்றான். அல்லாஹு தஆலா கூறுகிறான், இன்னல்லதீன ஃபர்ரகு தீனஹும், நிச்சயமாக தங்களுடைய மார்க்கத்தை பிரிவுபடுத்தியவர்கள், ஷியான் பல பிரிவுகளாக பிரித்து விட்டவர்கள், லஸ்த மின்ஹும் ஃபீ ஷைஇன், நபியே நீங்கள் அவர்களில் எந்த ஒன்றிலும் இல்லை. இன்னமா அம்ருஹும் இலல்லாஹ், அவர்களுடைய காரியம் அல்லாஹ்விடத்தில், அல்லாஹ்வின் பக்கம் இருக்கிறது. தும்ம பிறகு யுனப்பிஉஹும் பிமா கானூ யஃஅலூன், தங்களுடைய மார்க்கத்திலே பல பிரிவுகளாக பிரிந்துவிட்ட இவர்கள் எதை செய்து கொண்டிருந்தார்களோ அதை பற்றி அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அறிவிப்பான். சூரத்துல் அன்ஆம் 159வது வசனம். وقال تعالى, அல்லாஹு தஆலா கூறுகிறான், ولا تكونوا كالذين تفرقوا, நீங்கள் ولا تكونوا ஆகிவிடாதீர்கள், كالذين تفرقوا واختلفوا من بعد ما جاءهم البينات, தெளிவான ஆதாரங்கள் அவர்களிடத்திலே வந்த பிறகு பிரிந்து விட்டார்களே, மேலும் வக்தலஃபு கருத்து வேறுபாடுகள் கொண்டு விட்டார்களே, அத்தகையவர்களை போல் நீங்கள் ஆகிவிடாதீர்கள். இப்படி தெளிவான ஆதாரம் வந்த பிறகு பல பிரிவுகளாக பிரிந்து சென்றவர்கள், தெளிவான ஆதாரம் வந்த பிறகு கருத்து வேறுபாடுகள் கொண்டவர்கள், வஉலாஇக் லஹும், அவர்களுக்கு உண்டு அஸாபுன் அதீம், மிகப்பெரிய தண்டனை அவர்களுக்கு உண்டு. சூரா ஆல் இம்ரான் 105வது வசனம். وقال تعالى, அல்லாஹு தஆலா கூறுகிறான், وَإِن تُطِعْ أَكْثَرَ مَنْ فِي الْأَرْضِ, நபியே பூமியில் இருக்கக்கூடிய அதிகமான நபர்களுக்கு நீங்கள் கீழ்ப்பட்டு நடந்தால், யுதில்லூக, உம்மை அவர்கள் வழிகெடுத்து விடுவார்கள், அன் சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு உம்மை அவர்கள் வழிகெடுத்து விடுவார்கள். இயத்தபிஊன இல்லா அவ்வன், நிச்சயமாக அவர்கள் அவர்கள் பின்பற்றவில்லை, இல்லவன், அதிகமான நபர்கள் யூகத்தை, எண்ணத்தை தான் பின்பற்றுகிறார்கள். வஇன்ஹும் இல்லா யஹ்ருஸூன், அவர்கள் பொய்யிலே தவிர வேறு எதிலும் இல்லை, பொய்யை தான் அவர்கள் பின்பற்றி கொண்டு இருக்கிறார்கள், பொய்யிலே மூழ்கி இருக்கிறார்கள். சூரத்துல் அன்ஆம் 116வது வசனம். வஹாதிஹில் ஆயத்து, இந்த வசனங்கள், ததுல்லு அறிவிக்கின்றன, அலா அன்ன அல் கத்ரத, அதிகமான மக்கள் இருப்பது என்பது, லைசத் ஹிய அவ்வாபித், அது சரியான நிலையாக இல்லை, ஃபி இஸாபத்தில் ஹக், ஹக் உண்மையை அடைவதில் அது சரியானதாக இல்லை, வலா யுக்தர்ரு பிஹா, அதிகத்தை கொண்டு ஏமாற்றம் அடையப்படாது. ஃபருப்பமா, சில சமயம், தக்கூனுல் கத்ரத்து அலல் பாத்தில், அதிகம் என்பது அசத்தியத்திலும் இருக்கலாம். 1வது அடிக்குறிப்புல இதற்கான ஆதார நூல்களை போட்டிருக்கிறாங்க. வந்தூர் இஆனத்துல் முஸ்தஃபீதி பி ஷர்ஹி கிதாபி தௌஹீத் லிஷைஹ் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லாஹ், வல் அஜ்விபத அல் முஃபீதத அன் அஸ்இலத்தில் மனாஹிஜில் ஜதீதா என்ற ஷேக் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் தொகுத்த நூலிலும் இந்த செய்தி இடம்பெறுகிறது. அதே போல ஷேக் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லாஹ் தொகுத்த லம்ஹத்தன் அனில் ஃபிரகில் ضالة என்ற நூலிலும் இந்த செய்தி இடம்பெறுகின்றன. அதே போல் ஹுக்மல் இன்திமாஇ இலல் ஃபிரகி வல் அஹ்ஸாபி வல் ஜமாஅத்தில் இஸ்லாமிய்யா என்ற நூலிலும் இந்த செய்தி இடம்பெறுகிறது. இந்த நூல் அஷேக் பக்ர் அபு ஜெயித் ஹாஃபித் ரஹிமஹுல்லா அவர்களுக்கான நூலாகும், அவர்கள் தொகுத்த நூலாகும். அதே போல ஷேக் முஹம்மது பின் சாலிஹ் அல் உதைமீன் ரஹிமஹுல்லா அவர்கள் தொகுத்த ஃபத்ஹுல் ஜலாலி வல் இக்ராம் என்ற நூலிலும் இந்த செய்தி இடம்பெறுகிறது, அதையும் பார்வையிடுங்கள். அதே போல ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்களுடைய ஃபத்தாவா நூலிலும் இடம்பெறுகின்றன. அதே போல அத்-தஈஃபா என்ற நூலிலும் ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா தொகுத்த நூலிலும் இந்த செய்தி இடம்பெறுகிறது. அதே போல இதற்கான ஆதாரம்
தஃப்சீர் அல் குர்ஆன் இப்னு கத்தீர் ரஹிமஹுல்லா அவருடைய தஃப்சீரிலும் இடம்பெறுகின்றன. அதே போல் மஆலிம் அத்-தன்சீல் லில் பகவி ரஹிமஹுல்லா அவருடைய தஃப்சீரிலும் இந்த செய்தி இடம்பெறுகிறது. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இறுதியாக இந்த 1வது அடிக்குறிப்பை நாம் பார்த்து விடுவோம். 1வது அடிக்குறிப்பு என்பது இந்த பக்கத்தில் இடம்பெறக்கூடிய வணங்கக்கூடிய பொதுவான மக்கள், அவர்களை இந்த மார்க்கத்தின் அடிப்படையில் உம்மத்து தஅவா, அதாவது பல பிரிவுகளாக பிரித்துவிட்ட இயக்கத்தினர்கள் இந்த மார்க்கத்தை பால்படுத்தி விட்டார்கள் என்று வரக்கூடிய இந்த இடத்துல பல பிரிவுகளாக பிரிந்துவிட்ட இயக்கத்தினர்களுடைய பெயர்களை குறிப்பிடுகிறார்கள். பொதுவான பொதுஜன மக்கள் அவங்க வணங்கி கொண்டு இருப்பாங்க. அந்த பொதுஜன மக்கள் அவங்க இயக்கங்களை பின்பற்றக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. இயக்கங்களை பின்பற்றின் மூலமாக அவங்க வழிகேட்டில் அவங்க போயிட்டாங்க. அவங்க யார் யாரு அப்படின்னு சொன்னா அத்பாஉல் இஹ்வானியத்தி, இஹ்வானிச சிந்தனை கொண்ட இயக்கங்களை பின்பற்றக்கூடியவர்கள். வசுரூரியத்தி, சுரூரியத்தி என்ற வழிகட்ட இயக்கத்தை பின்பற்றக்கூடிய மக்கள். வசூஃபியத்தி, சூஃபிச சிந்தனைகளை இயக்கத்தை பின்பற்றக்கூடிய மக்கள். வல் அஷ்அரியத்தி, அஷ்அரியா என்ற இயக்கத்தை பின்பற்றக்கூடிய அவர்களுடைய சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடிய மக்கள். வல் குத்துபியத்தி, குத்துபியத் என்ற இயக்கத்தை பின்பற்றக்கூடிய மக்கள். வல் ரபீஇயத்தி, ரபீஇயா என்ற கொள்கையை பின்பற்றக்கூடிய மக்கள். தபிலீகியத்தி, தபிலீக் இது நம்ம ஊர்களில் இருக்கக்கூடிய ஒரு இயக்கம். தப்லீக் ஜமாஅத்தை பின்பற்றக்கூடிய மக்கள். இஹ்வானிச சிந்தனை கொண்ட மக்களும் சூஃபியத் சிந்தனை கொண்ட மக்களும் அஷ்அரியத்துடைய மக்களும் நம்ம ஊர்களில் இருக்கிறாங்க. குத்துபியத்தும் இருக்கிறாங்க. வத்தக்லீதியத்தி, கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடிய கூட்டமைப்பு, இவர்களை பின்பற்றக்கூடிய மக்கள். வகைரிஹிம், இன்னும் இவர்கள் அல்லாத மக்கள். குல்லு ஹாஉலாஇ மின் உம்மத்தி தஅவா, இவர்கள் அனைவரும் உம்மத்து தஅவாவில் உள்ளடங்கக்கூடியவர்கள். ஏனென்றால் என்னகும் இவர்கள் யஅபுதூன அல்லாஹ், இந்த இயக்கங்களை பின்பற்றக்கூடிய மக்கள், இதில் பயணிக்கக்கூடிய மக்கள் அல்லாஹ்வை வணங்குகிறார்கள். அல தக்லீத், கண்மூடித்தனமாக பின்பற்றுவதன் அடிப்படையிலும், தஅஸ்ஸுபி, பிடிவாதத்தின் அடிப்படையிலும். பிடிவாதம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம், ஒரு இயக்கத்துல போய் சேர்ந்து விட்ட மனிதர் அவருடைய புத்தியும் அடமானம் வைத்து விடுகிறார். அந்த இயக்க தலைவர்களும் அந்த இயக்கத்தினுடைய அந்த சட்டங்கள் பைதா, அந்த இயக்கத்தினுடைய கட்டமைப்புக்கு அந்த மனிதர் அடிமையாக ஆகிவிடுகிறார். அவருடைய மூளையும் அங்க பணையும் வைத்து விடுகிறார். மார்க்கத்துக்கு முரணாக, நபி அவர்களுடைய கூற்றுக்கு முரணாக, சஹாபாக்குடைய வழிகாட்டுதலுக்கு முரணாக அந்த இயக்கம் பயணித்தாலும் அதிலே அந்த தலைவர்கள் சொல்லக்கூடிய கூற்றுக்களை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக அந்த இயக்கத்தை சார்ந்த மக்கள் இருக்கிறாங்க. ரொம்ப பெரிய முசீபா, மிகப்பெரிய ஃபித்னா. இது மிகப்பெரிய ஒரு ஃபித்னா. அல்லாஹு தஆலா இந்த ஃபித்னாவிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக, நம்முடைய மக்களை பாதுகாப்பானாக, நம்முடைய சமூகத்தை பாதுகாப்பானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் ஷேக் முஹம்மது இப்னு சாலிஹ் அல் உதைமீன் ரஹிமஹுல்லாஹுடைய ஃபத்வா அவிலிருந்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் நாம் பார்ப்போம். அல்லாஹு தஆலா இந்த பாடங்கள் மூலமாக நல்ல பயனை ஏற்படுத்துவானாக. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்.